சரி, கடந்த வாரம் நாம் வந்து இருவரில் நாம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஜோடிகளை நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் அதே போல் ஒரு ஜோடி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இருவரில் நான் யார், அந்த நான் யாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்குங்க, அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்குங்க. வேத வசனத்தை அறிஞ்சுக்கு கர்த்தர் மறுபடியும் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. எல்லாரும் ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பலி செலுத்த போன இருவர், ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஒரே சூழ்நிலையில் பலி செலுத்த போன இருவர். 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு சரி, ஆமா, காயின் ஆபேல். காயினுக்கு முதல் எழுத்து என்ன? சண்டே கிளாஸில் சொல்லித்தரமா சொல்லித்தர, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால காயை கொண்டு வந்தான். ஆபேலுக்கு முதல் எழுத்து என்ன? முதல் எழுத்து அதனால ஆடு கொண்டு வந்தான். நீங்க யார் எதை கொடுத்தாங்கன்னு மறந்து போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு, காயின், காபேல், காய் அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ ஆண்டவர் பலி அந்த இடத்துல கேட்டாரா? காணிக்கை கேட்டாரா? காணிக்கெல்லாம் கேட்கல. ஆனா இவங்களா என்ன பண்றாங்க? ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவனுக்குள்ளே ஒரு ஆசை வருது. அந்த ஆசை வந்து அந்த காணிக்கை என்ன செய்யறாங்க, கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறான். இப்ப முதல்ல காணிக்கை செலுத்துறது யாரு? காயின். இந்த காயின் காணிக்கை செலுத்தின உடனே இப்ப ஆபேலுக்கு என்ன தோணுது? காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. 2வதா வர்றவன் யாரு? ஆபேல். இப்ப பொதுவா நம்ம உலகத்தில் நம்ம எடுத்துக்கங்களேன், நம்ம எப்பவுமே நம்மளை வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுது. பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் வந்து ஒரு பிள்ளை தேங்க்ஸ் சொல்லுது. அதை கேட்டு 2வது பிள்ளை வந்து என்ன செய்யுது? நம்ம கிட்ட தேங்க்ஸ் சொல்லுது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவளுக்கு இருக்கிற அளவு கூட உனக்கு என்ன கிடையாது, விவரம் இல்லை, அறிவு இல்லை. பாரு இந்த பிள்ளை பாரு எப்போ வந்து சொல்லு, அவ சொன்னதுக்கு பின்னால நீ வந்து சப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பவுமே 2வதா சொல்ற ஆளுக்கும் 2வதா செய்யற ஆளுக்கும் அதே காரியத்தை செய்யும் போது என்ன வராது, கொஞ்சம் மதிப்பு குறைவா இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? 2வதா ஒருத்தன் வர்றான் பாருங்க, எப்படி வர்றான் பாருங்க. ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். 2வதா வந்தவனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கீகாரம் பண்ணிட்டாரு. முதல்ல கொண்டு வந்தவனை அங்கீகாரம் பண்ணல. இதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டால் என்ன விளக்கம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பிரசங்க இப்படி ஒன்று கேட்டேன். ஆபேல் வந்து ரத்த வாடை உள்ளதை கொண்டு வந்தான். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஏத்துக்கிட்டாரு. காயின் வந்து ரத்த வாடை இல்லாத காணிக்கை கொண்டு வந்தான். அதனால என்ன பண்ணல? என்ன வெளிப்பாடு ஐயா, இப்ப சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் ஏன்னா ரத்த காட்டேறி பிடிச்சு வருவாரு, நான்வெஜ் சாப்பிட்றவரு. அதனாலதான் கிறிஸ்தவம் பூரா நான்வெஜ்ஜாவே இருக்கிறாங்க. கிறிஸ்தவ கல்யாணம்னாவே அவங்க ஜனங்க என்ன கேட்கறாங்க? நான்வெஜ் உண்டா? வெஜ்ஜா உங்க கல்யாணத்திலையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ள என்ன உண்டாக்கி இருக்கிறோம். நம்ம இப்படி ஒரு புரட்சி, இந்த புரட்சி தான் நம்மளால உண்டாக்க முடியும். ஸ்தோத்திரம். அன்னை தெரசா மாதிரி ஒரு புரட்சியை நம்மளால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நம்ம பேசுவோம், கலந்து பேசுவோம். அப்படி இல்லையங்க வசனத்துல. வத்தலும் சொத்தலும் கொடுத்தான்னு சொல்லி போடலையா? அவன் வந்து விவசாயம் பண்றவன். காயின் வந்து விவசாயம் பண்றவன். விவசாயம் பண்றவன் என்ன பண்ணுவான்? எதுல இருந்து கொண்டு வருவான்? விவசாயத்தில் இருக்கிறத தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்புறம் அவர் மட்டும் கடைசி காயை கொண்டு வந்து கொடுத்தாரா? அவர் கடைசி காயை கொடுத்தாருன்னு பைபிள்ல போடலையே. எதான் ஒண்ணு சொல்லுங்க, எது சொன்னாலும் சரி. முன்னாள் வாழ்க்கையை சார்ந்து ஒரு தீர்ப்பு. ஐயா பாயிண்ட்க்கு வர்றாரு. அப்புறம் யாருக்கு என்ன நன்மை செய்யாம விட்டுட்டாரு அவரு? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர்த்துல யாருக்கு என்ன தேவை?
இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்ல விஷயம். தண்ணி கட்டாம விட்டுட்டான். மேயற கொடுல ஆட்ட சரி. நாம என்ன பதில் நம்ம வச்சுக்கிட்டாலும் நீங்க பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்க பதிலா வச்சுக்கோங்க. அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதையும் தாண்டி கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். நீங்க செய்யறது, நீங்க யோசிக்கிறது, நீங்க தியானிக்கிறது, அது 100க்கு 100 யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயா சொன்னார், அவனுடைய கிரியை என்ன பண்றாரு பார்த்தாருங்கிறாரு. அப்புறம் ஐயா அவர் சொல்ற போது கொழு கொழுன்னு அவன் கொண்டு வந்தான், இவன் கொழு கொழுன்னு கொண்டு வராம இருந்திருக்கலாம். எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. அதையும் தாண்டி வசனத்தின்படி நம்ம போவோம். வாசிங்களேன் என்ன போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்க. அடுத்தது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இதுதாங்க பிரச்சனை. பிரச்சனை இதுதான். ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, ஒருத்தனுடைய காணிக்கைய அங்கீகரிக்கல உடனே என்ன வருது, எரிச்சல்ங்கிறது ஆங்கிரின்னு போட்டிருக்குது, கோபம் வந்துச்சுன்னு போட்டிருக்குது. அப்ப உள்ள என்ன இருக்குது, ஏற்கனவே பெஸ்டா இருக்கணும். ஆமா. ஏன் என்ன அங்கீகரிக்கல? இப்ப அங்கீகரிச்சது கர்த்தர். கோபப்படுறது யாரு மேல? மனுஷன் மேல. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கீகரிச்சது கர்த்தர். இப்ப யாரு மேல கோபப்பட்டிருக்கணும்? கர்த்தரோட சண்டைக்கு போயிருக்கலாம், உரிமை இருக்குது. ஏன் ஆண்டவர் என் காணிக்கை நீங்க ஏத்துக்க, என்ன குறை இருக்குது சொல்லுங்க, நான் சரி பண்றேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த குறையை சரி பண்றான், நான் அங்கீகரிச்சுக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருங்க, சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க யார் மேல அவனுக்கு எரிச்சலும் பொறாமையும் கோபமும் வயிற்றெரிச்சலும் வருது? ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தும் போது அந்த உயர்வை பார்க்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்குது? எப்பவுமே நம்ம ஒரு மனுஷன் பேசும்போது மனுஷனுடைய பேச்சை நம்பி நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, ஏமாந்து போயிடுறோம். நிறைய நேரங்கள் அப்படித்தான். ஆனா கர்த்தர் இவன் 10 வருஷம் கழிச்சு எப்படி நடப்பாங்கிறது அவனுக்கு கடவுளுக்கு என்ன செய்யும் தெரியும். 20 வருஷம் கழிச்சு அவன் எப்படி நடந்துக்குவான்னு தெரியும். அப்ப எதை பார்த்து அவனுக்கு கடவுள் கொடுக்கிறவர்? தற்சமயத்தை பார்த்து செய்கிறவன் மனிதன். நிகழ்வு காலத்தை பார்த்து நடக்கிற நிகழ்வு காலத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கிறான் என்பதை கண்டு செய்கிறவன், பதில் செய்கிறவன் மனிதன். ஆனால் தேவனோ நிகழ்காலத்தை பார்க்கிறவர் அல்ல, அவன் எதிர்காலத்தில் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பான் என்பதை பார்க்கிறவர். ஏன் நம்ம ஜெபம் பண்ணும்போது சில நேரத்துக்கு பதிலே வரமானதுன்னா, அந்த பதில் வந்துச்சுன்னா நாம எப்படி மாறுவோம்னு கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். தேவன் எதிர்காலம் வரைக்கும் பார்க்கிறவர், நம்ம சாகர காலம் வரைக்கும் பார்க்கிறவர், நம்ம என்னென்னலாம் செய்வோம்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே உங்கள் இருதயத்தை இப்பொழுதே திருப்புங்கள், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாய் வாழும்படி உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். இன்னைக்கு மனுஷனை ஏமாத்துற மாதிரி இல்லைங்க, இந்த ஒரே ஒரு தப்பு தான், இந்த ஒரே ஒரு தடவை தாங்க, இனிமே என்னவே செய்யவே மாட்டேன் நான், ஆமா தப்பே செய்ய மாட்டேங்கிற மாதிரி. அப்போ உடனே மனசுங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி போனா போயிட்டு போதும் அப்படின்றாங்க. நீ 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பாருங்க, அதே தப்பை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சுபாவம், ஜென்ம சுபாவம் என்ன பண்ணாது, கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அந்த சுபாவ மாற்றத்தை பார்க்கிறவர் தேவன். ஆகவே நீ விசுவாசிக்கலாம், அறிக்கையிடலாம், அவன் வசனத்தையே கரைச்சு என்ன செய்யலாம், குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நீ 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்து உன்னை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ அவனுக்கு என்ன வந்துச்சுங்க? ஆமா, யார் மேல், கடவுள் மேல கோபப்பட்டு இருந்தா கடவுள் சங்கடமே பட்டிருக்க மாட்டார்.
ஏன்னா இந்த இடத்துல வந்து அங்கீகாரம் பண்றதும் ஒருத்தன் அங்கீகரிக்காம போறது யாருடைய வேலையா இருக்குது? கர்த்தருடைய வேலையா இருக்குது. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க காண பிறந்த ஒருவர் உங்களோட டாப்புக்கு போயிருப்பார். இந்த மிஸ்டேக்லாம் என் வாழ்க்கையில் நிறைய நான் செஞ்சதுனால இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போது இதெல்லாம் என் மனசுக்குள்ளே வந்துட்டு போச்சு. நான் எப்படியெல்லாம் எந்த இடத்துல எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், நான் செஞ்சுருக்கிறேன், என் இறுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு முறை என்னிடத்தில் ஆலோசனை கேட்கிற ஒரு சபை, ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு பணக்காரன் விசுவாசி என்ன செஞ்சிட்டார், உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்ப உடனே அப்படி மனசுக்குள்ள என்ன வருது, ஒரு சோர்வு. நாம இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பிரயாசப்படுறோம், நமக்கு ஒரு 7 ஆத்மா கூட புதுசா வரமானுங்க கொரோனாவுக்கு பின்னால. இந்த ஆளுக்கு பணக்கார விசுவாசி ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறானே அப்படின்னு அவர் மேல என்ன வருதுங்க, எனக்கு வந்துச்சுங்கய்யா, நீங்களாம் நல்லவங்கய்யா, போதகர் மட்டும்தான் கெட்டவர். சங்கடம் வருதா, அத தேவன் பார்க்கிறார். அதை நம்ம சரி செய்யணும். அடுத்தவன் உயர உயர உள்ள மகிழ வேண்டும், உள்ள மகிழும். ஒரு கதை ஒன்று சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் ஒரு சின்ன என்னது ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கிறார். எல்லாம் சின்னதாக கடை வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு தேவையான எல்லாமே அங்கே என்ன செய்யுது, அதில் இருக்கும், வச்சிருக்கிறார். அவர் விசுவாசி. உண்மையா நடந்த கதை, பொய் கதை இல்லை, உண்மையா நடந்த கதை. கதையின் உடனே வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. உண்மை சம்பவத்துக்கும் பேரு என்னதான், கதை தான். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவர் கடைக்கு எதிர்த்த மாதிரியே கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று என்ன செய்யறாங்க, ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன ஆகி போச்சு, பயம் வந்துருச்சு மனசுக்குள்ள. ஐயோ, இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமா என் கடையில ஓட்டம் குறைஞ்சு போயிடும். என்னால் அந்த பொருள் இனிமே வியாபாரமே என் வாயிலையும் என்ன பண்ணிட்டான், மண்ணை போட்டுட்டான். இப்போ ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, ரொம்ப பதட்டமா சொல்றாரு, ஐயா இப்படி ஆயிடுச்சு, அந்த ஸ்டோர் மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா என் பொழப்புலேயே மண்ணை போட்ட மாதிரி ஆயிரியா, நான் இதுக்கு என்னன்னுயா சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியுமானுங்கன்னா அழுதுட்டார் உண்மையிலேயே. ஏங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னால ஒரு பொட்டி கூட வேலை செய்யுமா? அப்ப அவர் சொன்னாராம், தம்பி நீ இந்த மாதிரி இறுதி இருக்கிறது உனக்கு ரொம்பவும் தப்பு. அதனால முதல் வேலையை என்ன பண்றேன்னா, நீ கடையை திறந்து வரன, இங்க நின்று அங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது பாத்தியா, இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா நீ என்ன பண்ணணும், அத மனசார நீ சும்மா வெறுமையா ஆசீர்வதிக்க கூடாது, மனசார அந்த கடையை நீ என்ன பண்ண, ஆசீர்வதிச்சுட்டு உன் கடையை நீ 2வது என்ன பண்ண, பிளஸ் பண்ண. தினமும் இதை உண்மையா செய்யினாராம். அதே மாதிரி உண்மையா செஞ்சாராம். அந்த கடையை ஆசீர்வதிச்சாராம், இந்த கடையை ஆசீர்வதிச்சாராம், அந்த கடையை ஆசீர்வதிச்சாராம், இவரு கடையை ஆசீர்வதிச்சாராம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் செஞ்சு ஓகோ ஓகோ ஓகோன்னு கடை என்ன ஆகிட்டு இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த டிபார்ட்மெண்ட் ஓனர் இங்கே தேடி வந்து, ஐயா நான் வந்து வெளியூர் போகிறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டை என்னால் என்ன பண்ண முடியாது, இனிமேல் நடத்த முடியாது, நீயே வச்சுக்கியான்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாராம். இந்த மனுஷன் மட்டும் உட்கார்ந்து அந்த கடை நாசமா போகணும், என் கடை மட்டும் நல்லா வரணும்னு சொல்லியிருந்தானா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்களானபடினால எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு ஆள் மேல கூட வன்கண் இருக்கக்கூடாது, ஒரு ஆள் மேல கூட பொறாம இருக்கக்கூடாது. ஒருத்தன் வளர 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 அது தேவன் செய்கிற செயல். எந்த ஒரு அவன் நல்லவனா கெட்டவனோ, ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, ஒருத்தன் உயர உயர அது யார் செய்கிற செயல்? அவனுடைய பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாரு, அது ஆசீர்வாதம். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும் போது நீங்க தேவனை என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். காயினுடைய
காணிக்கை அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்ச உடனே ஆண்டவர் என்னதுதான் அங்கீகரிக்கல, என் தம்பியாவது அங்கீகரிச்சிங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அந்த இருதயம் இல்லை என்பதை தேவன் அவனுக்குள்ள ஏற்கனவே பார்த்தார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. உன் முகநாடி, ஆமா முகநாடி, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, உன் முகம் தொங்கி போனது ஏன்? முகம் தொங்கி போச்சு ஏன்? நமக்கு முகம் தொங்கிரும், நமக்கு தொங்கிரும். ஒருத்தர் நல்லா பைக்ல ஒரு பெரிய பைக்ல இறக்குறான்னு வச்சுக்கோங்க, நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது பிடபிள்யூ கார், பிஎம்டபிள்யூ கார் ஒருத்தர் வாங்கிட்டு நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு என்ன ஆயிருங்க, முகம் வாடிப்போ. ஒருவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நம்முடைய முகம் என்ன பண்ணக்கூடாது, வாடக்கூடாது. தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். இவன் முகம் வாடல் உள்ளவன் என்பதை தெரிந்துதான் என்ன பண்றாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, கடவுள் இப்ப இவன் கூட பேசுறாரு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அவனை கண்டிக்கலைங்க. என்ன பேசுறாரு பாருங்களேன். உனக்கு ஏப்பா இவ்வளவு கோபம்? இந்த கோபம் வேண்டாம்ப்பா, நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம்ப்பா. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஏப்பா கோபம் அப்படின்னு எவ்வளவு கூலா பேசுறாரு பாருங்க. இது வார்த்தை கோபப்பட்டா அப்படி பேசல கர்த்தர். கடவுளை பார்க்கறவன் போற இன்னைக்கு அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கிறான். அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே தப்பு பண்ணோம்னா என்ன பண்றவரு, போட்டு தர்றவர மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, அவர் அழகா பேசுறாரு. ஏப்பா உனக்கு மூஞ்சி தொங்கி போச்சு, ஏன் முகநாடி முகம் ஏன் தொங்குச்சு, உனக்கு ஏன் கோபம்? என்ன சொல்றாரு இந்த இடத்துல? நன்மை செய்தால்ங்கிற வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் ஆகி போச்சு. நீ மகிழ்ச்சியா இருந்தால் மேன்மை இல்லையோ. அந்த நன்மைங்கிற வார்த்தையை அண்ணில் ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன எழுதிக்கணும் பக்கத்துல, மகிழ்ச்சி. ஒருவன் உயர்த்தப்படும் போது நீ மகிழ்ச்சியா இருந்தாயானால் உனக்கு மேன்மை உண்டாகும். நீ மூலபலி, நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்களாம் ரொம்ப ஞானிகள், படித்தவர்கள், மேதைகள், அதனால போய் நீங்க என்ன பண்ணுங்க, மூல மொழிபெயர்ப்புல போய் தேடி கண்டுபிடிங்க. அங்க என்ன போட்டிருக்குது, மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருந்தால். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன வருது சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? ஒருத்தன் உயர உயர உங்க வாழ்க்கையில் என்ன வரணும், நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பொறாம கூட வராதுயா. நமக்கு மூஞ்சி தான் தொங்கி போயிடும். மூஞ்சி தொங்குறது வேற, பொறாம வேற. பொறாமைனா அது வயிற்று எரிச்சல். அவனை பத்தி மறுபடியும் பேசியே சலிச்சிருவான். போற பக்கமெல்லாம் என்ன பண்றது, இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆமா, என்ன என் கூட குடிகாரனா இருந்தான், அவன் பயங்கரமா பெண்ணாகி போயிட்டான். ஆமா, வேலூர் இந்த ரோட்ல பெரிய ஒரு மகாலுக்கு அவர் ஓனர் ஆகி போயிட்டாரு. ஆனா பண்ணுன அக்கறை மட்டோலியம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பெண்ணு சொல்லுவான். அப்படிலாம் இருந்தவனெல்லாம் உயர்வுக்கு போயிட்டான். இன்னைக்கு நான் லோனை வாங்கி கட்டிவிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம தடுமாறிட்டு வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த நினைவே தவறு. இந்த நினைவு தவறு. கர்த்தர் இப்படி இருந்தவனா கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாரியா. ஒரு குடிகாரனா இருந்தவனா கூட கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை பார்த்து என்ன பண்ணிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார், மேன்மையா வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அப்படி சொல்லி பாருங்க, உயர்வு உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய இயலாமையையும் அவனுடைய உயர்வையும் என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, நம்ம அடுத்து பாருங்களேன். அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு, அடுத்து என்ன பேசுறாருன்னு பாருங்களேன். நன்மை மகிழ்ச்சியா இல்லைன்னா எங்க படுத்திருக்கோம், நீங்க ஏன் வாசப்படி காட்டுறீங்க? நன்மை செய்யாம இருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். ஏன் வாசப்படியில் படுத்திருக்குது? பெட்ரூம்ல வந்து படுக்க கூடாதா?
டைனிங் ஹாலில் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்க கூடாதா? சொல்லுங்க. லைட்டா இடம் கொடுத்தா உள்ள வர்றதுக்காக வாசப்படி வரைக்கும் வந்த பாவத்துக்கு உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்கணுமா? உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, இப்ப வெளியே ஆண்டவர் இல்ல. என்னங்க இருதயத்தை தான் சொல்ற. கவனிங்க, அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன பேசுறாருன்னு பாருங்க, கவனிங்க. என்னங்க? சரி, அப்புறம் சரி கவனிங்க. இப்ப என்ன கவனிங்கள, நான் அதுக்குள்ள கொஞ்சம் உங்களை சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்குள்ள கொண்டு போக விரும்புறேன். நான் கேட்டா கரெக்டா நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு 5 பேர் மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. 2 பேர், 3 பேர், 5 பேர் இருந்துட்டீங்க. சரி, சௌந்தர்யாட்ட ஆரம்பிக்கிறேன். உனக்கு இந்த பூமியில யார மாதிரி மாறணும்னு உனக்கு ஆசை இருக்கு? மதர் தெரசா செத்து போயிட்டாங்க. சரி, மதர் தெரசா போல இருக்கணும். ஐயா நீங்க ஒரு நபரை சொல்லுங்க. ஒரு நபரை பார்த்து இந்த இருந்தா இந்த ஆள் மாதிரி இருக்கணியா அப்படின்னு ஒரு ஆளை உதாரணம் சொல்ல வர வேண்டிய சூழல் வருது உங்களுக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்துல் கலாம். இப்போ உங்களுக்கு இது சின்ன பசங்க எல்லாம் அழகா பதில் சொல்லுவாங்க. இப்ப நாம வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, யோசிக்கிறோம். நம்ம சின்ன பசங்க நீ யாரடா யார் மாதிரி இருக்க விரும்புறேன்னா, நான் விஜய் மாதிரி இருக்க விரும்புறேன், அஜித் மாதிரி இருக்க விரும்புறேன் அப்படிம்பாங்க. பிள்ளைங்களை கேட்டா ஐஸ்வர்யா மாதிரி, இந்த ஐஸ்வர்யா இல்ல அப்படி சொல்லுவாங்க. ஊர்வசி மாதிரி, சில ராமர் மாதிரி இருக்க நான் விரும்புறேன், எதையோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மேல இவங்களுக்கு என்ன ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை, ஒரு ஆசை. புரியுது அப்ப நான் சொல்றது? இப்ப ஐயாவுக்கு அப்துல் கலாம் மேல என்னங்க ஒரு மரியாதை, ஒரு ஆசை. இப்ப இவருடைய ஆசை யாரை பற்றி இருக்கிறது? அப்துல் கலாமை பற்றி இருக்கிறது. இது ஒரு நான் சொல்றேன், ஐயா உங்க ஆசை அப்துல் கலாமை பற்றி இருக்குதுன்னு சொல்றது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை. அப்போ அந்த ஆசை இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாருங்க? அவரை மாதிரி சார்ந்து இருப்பாரு, அவரை சார்ந்து. இப்ப அப்துல் கலாமுக்கு அது ஒரு பெருமையா இல்லையா? பெருமையா? பெருமை இல்லைங்களா? பெருமை. அன்னை தெரசாவை என்ன சார்ந்து நிக்கிறேங்கிறா. அப்ப அன்னை தெரசா உயிரோடு இருந்தாங்கன்னா என்ன சுத்தி இத்தனை பேர் எனக்கு விசிறிகளா? அப்ப எனக்கு ஒரு பெருமை, அது அவங்களுக்கு ஒரு உயர்வு. ஒருவரை ஆசையாய் பற்றுவது என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. இப்போ இந்த காயினை கர்த்தர் சபிக்கிறாரா ஆசீர்வதிக்கிறாரா? நான் பலி அங்கீகரிச்சிருக்கிறேன். ஆனா அவன் பலியை அங்கீகரிச்சிருந்தாலும் அவனுடைய ஆசை உன் மேலதான் இருக்கும். ஆபேல்கிட்ட சொல்றாரு, ஆபேலு நீ முகநாடி வேறுபட்ட, மூங்கி தொங்கி போச்சு. சாரி மன்னிச்சுக்குங்க, பாதி காயினு உன் முகநாடி வேறுபட்டுச்சு, நீ எரிச்சல் அடைஞ்ச. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், இந்த ஆபேலுடைய ஆசை உன்னை சார்ந்துதான் இருக்கு. உன்ன மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுவான். இப்ப வழங்குச்சா வழங்கலையா? அப்படின்னா ஆபேலை விட காயின் உயர்ந்து இருப்பானா தாழ்ந்து இருப்பானா? இப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா சபிக்கிறாரா? நம்ம ரொம்ப கண்ணோட்டம் போறோம். காயினுடைய பலியை அங்கீகரிக்கலின் உடனே காயின் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரு வெறுத்துட்டாரு, சபிச்சுட்டாருன்னு சொல்றோம். இல்ல, அவர் வந்து அன்பா பாசமா பேசுறாரு. மகனே, நீ இப்படி முகநாடி வேறுபடுறது சரியில்லைப்பா, நீ வந்து மூஞ்சி தொங்கி போறது நல்லது இல்லப்பா, உனக்கு கோபம் வர்றது சரியில்லைப்பா, இது அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காதது ஏன் வேலைப்பா, நீ ஏன் அதெல்லாம் விட்டுருப்பா. நீ நல்லவனா இருந்தேனா, நீ மகிழ்ச்சியா இருந்தேனா, இன்னும் சொல்ல போலன்னா என்னது, நீ மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொன்னா நான் அங்கீகரிச்சுட்டேன்னு சொல்லி நீ பாக்குற பாத்தியா, அவன் உன்னை ஃபாலோ பண்ணுவான். உன்னதான் நீ இன்னும் ஆசீர்வாதமா இருப்ப. 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 நீ இன்னும் ஆசீர்
அப்போ அவன் நினைப்பான், நான் காயின் போல மாறணும். ஏன்னா காயின் போல மாறணும்னு சொல்லி தான் காயினா பழி கொண்டு வந்தோன்னா இவனும் என்ன பண்றான், காணிக்கு கொண்டு வர. இப்ப யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான்? காயினை தான் பின்பற்றான். இப்ப முன்னால நிக்கிறது யாரு? காயின். பின்னால் இருக்கிறது யாரு? ஆபேல். பலி மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஆனா வாழ்க்கையில எங்க இருக்கிறான்? முன்னால இருக்கிறான். அதனால அதை இழந்துடாத. உன் மகிழ்ச்சி இழந்தீன்னா அதை இழந்துருவ. அதனால முகநாடி வேறுபட வேண்டாம். நீ அதை இந்த அங்கீகரிப்பு பத்தியே நீ கவலைப்படாத. நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஹலோ, இப்ப காணிக்கை முக்கியமா பிளஸிங் முக்கியமா? ரொம்ப முக்கியமா இந்த பாத்துக்குங்க. காயினையும் காணிக்கையும் அங்கீகரிக்கலன்னு தானே சார் சொல்லிருக்காரு. காயினை அங்கீகரிக்கலங்கிறது சொல்றாரு. அவரோட காணிக்கையை மட்டும் அங்கீகரிக்கலன்னா ஓகே சார், சரிம்மா. இப்ப என்னம்மா சொல்றாரு அவனுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்றாருமா? அங்கீகரிக்கலின் உடனே தூக்கி எரிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. நீ உன்னை சரி பண்ணு. நீ இப்ப துக்கமா இருக்கிறதையும் எரிச்சலா இருக்கிறதையும் மாத்திட்டு நீ என்னவா இரு? சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருந்தீனா நான் அங்கீகரிக்கப்பட்டவனே என்ன பண்ணுவான்? உன்ன உன் வாழ்க்கை மாறியா அப்படிங்கிறாரு. அப்படியே நீ இருக்க போறது இல்லைன்னு சொல்ல வர்றாரு. இன்னும் விளங்கலைன்னா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நீ காணிக்க அங்கீகரிக்கலைன்னு உடனே நீ இப்படி மாறி போறியே, இது சரியில்லப்பா. உனக்கு இன்னும் லெவல் இருக்குது. நான் அங்கீகரிக்கலைன்னு உடனே உன்னை கைவிட்டுட்டேன்னு அர்த்தம் இல்ல. உன்னை தூக்கி போட்டுட்டேன் மிதிக்க போறேன்னு அர்த்தம் இல்ல. நான் உன் கூட தான் இருக்கேன். என் வார்த்தை உன் கூட தான் இருக்கு. உன்னை நான் மேன்மையா தான் வைக்க போறேன். நீ மகிழ்ச்சியா இரு, வேற ஒண்ணும் செய்யாத. நாங்க அதை மட்டும் இருக்க மாட்டாங்க. மகிழ்ச்சியா இரு. நீ எவன் மேலையும் எதையும் என்ன செய்யாத. கசப்பு வெறுப்பு இதெல்லாம் வேண்டாம். நீ மகிழ்ச்சியா இரு. அவன் உன்னை பின்பற்றி வருவான். அவன் ஆசை, உன் ஆசை அவன் மேல இருக்காது. அவன் ஆசை தான் உன் மேல இருக்கும். மறுபடியும் அவனை பிளஸ் பண்றாரு. அவனை அங்கீகரிக்காம போனாலும் கூட அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரியா. அதனாலதான் கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம். நீ அங்கீகரிக்கலின் உடனே தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? சில்ஜாவை கொண்டு இந்த ஏடனை கொண்டு மீன் தொட்டிக்குள்ள போட போனே, அந்த மாதிரி கொண்டு மீன் தொட்டிக்குள்ள போட்டார் நினைச்சிட்டியா நீ? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நீ என்ன பண்ணுவ? ஆண்டு கொள்ளுவாயினா நீ தான் மேல இருப்ப. நீ தான் மேல இருப்ப. நீ தான் மேல இருப்ப. நீ சொல்றபடிதான் அவன் கேட்பான். இப்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரியா காயினுக்கு. ஆனா இவனுக்கு மனசுக்குள்ள என்ன செய்யல? உள்ளே போகல. என்ன செய்யவே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ராஜா சிங் 18 வயசு வாலிப பையன். இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகல. அவங்க பக்கத்து வீட்டுல சூப்பரா ஒரு ஃபிகர் இருக்குது. ஐயாவுக்கு அந்த ஃபிகர் மேல என்ன செஞ்சிருச்சு? மனசு போயிடுச்சு. இப்ப ஐயா என்கிட்ட வராரு, பாஸ்டர் என்னால முடியல பாஸ்டர், மறக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். கண்ணை மூடுனா அவன் முகம்தான் பாஸ்டர் முன்னால வருது. 18 வயசு சொல்ற. இப்போ நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா 18 வயசு ராஜா சிங்க தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப ரூபினா சிஸ்டர் இப்ப நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு இல்ல. 18 வயசு ராஜா சிங்குக்கு சொல்றேன். இப்ப நான் அட்வைஸ் பண்றேன், இல்ல இந்த வயசுல இப்படித்தான் இருக்கும், இது சரியில்லை, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, நேரத்தை செலவழிங்க. தம்பி அப்பா அம்மா பார்க்குற பிள்ளைதான் நீ என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும்னு சொல்றேன். இப்ப நான் சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபமா இருக்க வளர முடியுமா? அதே மாதிரிதான் ஏன் காயினும் அவனை பிளஸ் பண்றாரு. ஆனா அந்த பிளஸ் எப்படி இருக்குது? நீ மகிழ்ச்சியா இருந்தால் இதெல்லாம் உனக்கு நடக்கும். இதுதான். இதைதான் இன்னைக்கு நம்மனால என்ன பண்ணிக்க முடியறது இல்ல?
ஏத்துக்க முடியும். இந்த வசனத்தை கை கொண்டா அவன் வாழ்க்கை இப்படி இருக்கும், நீ இப்படிலாம் செஞ்ச தாய் தப்பனை கனம் பண்ணுனா இப்படி இருக்கும்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இது என்ன பண்ணிக்க முடியல, நம்மனால ஏத்துக்க முடியாத மாதிரியே அன்னைக்கு காயினுக்கும் இந்த பிளஸ் பண்றது, இந்த எதிர்கால ஆசீர்வாதம் பெருசா மேன்மையா தெரியவே இல்லை. இப்ப நடக்கிற சம்பவம் தான் எனக்கு முக்கியம். ஏன் காணிக்கை அங்கீகரிக்கல, இவன் காணிக்கை அங்கீகரிச்சிட்டார், ஏன் காணிக்கை இதுதான் இப்ப பிரசன்ட் தான் அவனுக்கு மைண்ட்ல என்ன செஞ்சுட்டே இருக்குதுங்க, ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப பிரசன்ட் எல்லாம் வேண்டாம், ஃபியூச்சரை பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, அவர் காட்டுகிற லக்க நோக்கி உங்க வாழ்க்கையை பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க மேல 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 கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. கவனிங்க, இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்களேன், சரிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். போதும் என்ன பண்ணிட்டாரு, கொலை செஞ்சாங்கிறதுக்கு முன்னால எப்படி பேசுனா, நார்மலா பேசுனா. காயின் ஆபேலோட பேசினான்ங்கிறது நல்லா சரியா, என்னப்பா சாப்பிட்டியா பண்ணியா அப்படிங்கிற மாதிரி பேசுறது. ஆனா உள்ள என்ன இருக்குது, வன்மம். சமயம் கிடைக்கணும், கிடைக்கும் போது இவன் என்ன பண்ணிடுவேன், நான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோம், 4 கேள்வி கேட்டோம். பாருங்க நம்ம வீட்டுக்கு பாருங்க, நம்ம சின்ன வயசா இருக்கும் போதோ ஏதோ ஒரு காலத்துல நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிருப்பாங்க, திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உள்ள என்ன தெரியுமா இருக்கும், அப்படியே காயம் இருக்கும். ஆனா என்ன சொல்லுவோம், அதுதான் காயின்னு, அதாயா காயின்னு. வெளியே வாங்க 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 வாங்க, ரொம்ப இப்பதாங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உள்ள எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நாசமா போனா என்னைக்கு அழிவானது தெரியல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா உள்ள ஆளை பார்த்தோன்னு என்ன சொல்றது, நான் ஒரு இடத்துக்கு இப்படித்தான் போனேன். நான் எதேச்சியே போறதுக்கு முன்னால அவங்க பேசுறதை கேட்டுட்டேன். மனுஷர்கள் பாருங்களேன், இவர் எப்ப பேசினாலும் குதர்க்கமா தான் பேசுவாரு. ஏன்னா நான் எப்ப யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் திருப்பி என்ன பண்ணுவேன், ஏன்னா எனக்கு ஒரு குரு அப்படி இருக்கிறாரு, அவர் அப்படிதான் பதில் பேசுவாரு. அந்த மாதிரி பழக்கமாகி போச்சு எனக்குமே. ஏன்னா அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நம்ம பதில் சொன்னா புரியாது, எப்பவுமே கேள்வி கேட்டா புரியும். அதனால இந்த ஆளுகிட்ட கேட்கறத விட கேட்காம இருக்கிறத பரவாயில்ல. ஆமா, ரொம்ப மெத்தனமா தலக்கணமா நடந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. லாபுக்குன்னு உள்ள போயிட்டேன். ஐயா ஐயா சோதரியா இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். உண்மைதான் சொல்றேன், என்னையா பேசுனீங்க, அந்த என்னதான் பேசணும் இல்லையா, நல்லதான் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க என்னை பத்தி. இந்த மாதிரி உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன என்ன பண்ணக்கூடாது, பேசுனா நாம காய் நம்ம காயினா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரிங்க, தப்பா மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அவர் கடவுள் அவனை தப்பா நினைக்கல. இந்த உலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க விரல் நீட்டி இவர் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இந்த விஷயம் அங்கிட்டு இந்த ஆளுகிட்ட இந்த விஷயம் எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. முருகனை பார்த்தா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, கிரேனாவை பார்த்தா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, கிரேனாமாவை பார்த்தா அந்த விஷயம் பிடிக்கல, சாந்தியை பார்த்தா அந்த விஷயம் பிடிக்கல, அம்மாவை பார்த்தா அந்த போட்டு கண்ணாடி எனக்கு பிடிக்கல. இப்படி 1008 விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு என்ன செய்யும், பிடிக்காம இருக்கும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி கடவுள் அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, நேசிக்கிறார். ஆகவே நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம கர்த்தர் அவங்களை நேசிக்கிறதுனால நாம அவங்கள நேசிக்கணும். நமக்கு மேல இருக்கிற ஒருத்தர் நேசிக்கிறபடினால நாம நேசிக்கணும். அல்லேலூயா. அவங்க குணத்தை மாத்திக்கிறதும் மாத்திக்காததும் அவங்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது. நான் மாறினா தான் நேசிப்பேன் அப்படின்னா கடவுள் நம்ம கிட்ட சொல்றார், நானும் நீ மாறினா தான் உன்னை நேசிப்பேன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகும்? மாறினா அவங்களுக்கு நல்லது, மாறாட்டி அவங்களுக்கு கெடுதல். நீ நேசிச்சா உனக்கு நல்லது, நேசிக்கலைன்னா உனக்கு கெடுதல். இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாரையும் நேசிங்க.
எவ்வளவு மோசமானவங்கனால இருந்தாலும் என்ன பண்ணணும்? நேசத்தை குறைக்க கூடாது, நம்முடைய அன்பை குறைக்க கூடாது. அவர்கள் செய்கிற செயலின் விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கிரிகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. கிரிகளுக்கு நிச்சயமா பலன் உண்டு. நீ என்ன கிருபையில வாழ்ந்தாலும் சரி, உன்னுடைய கிரிகளுக்கு ஏற்ற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அளிக்கிற தேவன், பிரயாசத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய வாழ்வை பார்க்கிற தேவன் நமக்கு நன்மை செய்வார். ஆகவே உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு உள்ள போற என்ன காயினை ஆபேலை எப்படியாவது கொன்றணும். ஆனா பேசுறது எப்படி? தம்பி சாப்பிட்டியா, அண்ணா சாப்பிட்டியா? வேண்டவே வேண்டாம். நல்லவங்களா வாழுவோம். ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?